குட் மார்னிங் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஸ்னாப்ஸ் ஆஃப் அருண். உங்களை இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் சென்னை சோழிங்கநல்லூரில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம சென்னை டு மகாபலிபுரம் ட்ரைவ் பண்ண போகிறோம். அதுக்கான வீலாக் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆக போகுது. டைம் இப்போ 5:45. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வியூ. இப்போ நம்ம ஈசிஆர் பீச் அம்ட்டுக்காரில் இருக்கோம். இது நம்மளோட ஒன் ஆஃப் த மேண்டட்ரி வியூ பாயிண்ட் இன் ஈசிஆர். கண்டிப்பாக இங்கே எல்லாருமே ஸ்டாப் பண்ணுவாங்க. பாருங்கள், இதோட வியூ பாருங்கள். சன்ரைஸ் ஆக போகுது. இன்ஃபேக்ட் சன்ரைஸ் ஆகிடுச்சு, பட் சன் இன்னும் வரல. பட் இது வந்து ஒரு பேர்டிங் பாயிண்ட் கூட. இங்கே பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் பின்னாடி வந்து பைக்கிங் போகிறவங்க இது ஒரு குட் பாயிண்ட் டு ஸ்டாப் பிட்வீன் சென்னை அண்ட் மகாபலிபுரம். உங்களுக்கு அப்படியே அந்த பக்கம் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட்டிங் பாயிண்ட் இருக்குது. போட் பாயிண்ட் அப்படியே பிரிட்ஜுக்கு அந்த சைடில். ஸோ அதுக்கு வந்து டைம் வந்து 9 மேலேன்னு நினைக்கிறேன். அதை நான் தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இப்போ இந்த வியூ பாருங்கள், ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது, பட்டு பின்னாடி அந்த வியூ தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், நீங்கள் மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க, பட் இது வரைக்கும் பெய்யலை. ஸோ நம்ம இன்னும் முடிஞ்ச அளவுக்கு போகிற வழி என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதான் நம்ம கவர் பண்ண போகிறோம் பிட்வீன் சென்னை டு மகாபலிபுரம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே வீடியோ கண்டிஷனாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் வியூ காட்டியிருப்பேன். இப்போ நான் ஆப்போசிட் டு பீச் வந்திருக்கேன். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பேக் வாட்டர்ஸ் மாதிரி. பாருங்கள், வியூ மெஜஸ்டிக்காக இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்தால் வியூ இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பியூர் பிளேஸ். அப்படியே இங்கே பீச் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். இந்த ஹோட்டல் நான் லொக்கேஷன் போடுறேன். இது வந்து கோவளம் கேளம்பாக்கம் ஜங்ஷனில் இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பார்த்தே வாங்க. ஒரு வழியாக மகாபலிபுரம் பண்ணிட்டேன். மகாபலிபுரம் ரீச் ஆகிட்டேன். இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சீஷோர் டெம்பிள். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீச் இருக்கும்.
வியூ பாருங்கள். எனக்கு இங்கேருந்து வர ஒரு 1 ஹவர் மேலே ஆச்சு. நடுவில் அந்த முட்டுக்காடு பிரிட்ஜ், அப்புறம் அந்த பீச் போனேன். இங்கே ஒரு பீச், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன் நான். லொக்கேஷன் யூனிக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க எப்படி சர்ஃபிங் பண்ணுறாங்க. நான் காட்டுறேன். இப்போ தெரியுதா? ஃபுல்லாக சர்ஃபிங் பண்ணுறாங்க. ஒரு பெரிய அலை வருது. பார்த்தீங்கன்னா பெரிய அலை வருது. சர்ஃபிங் பண்ண பாருங்க. பாருங்க. பார்த்தீங்கன்னா இது எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் மகாபலிபுரம் பீச். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஐசிங் ஆஃப் த கேப் சர்ஃபிங் ஆக்டிவிட்டி பார்த்தேன். அந்த வியூ நல்லா இருந்துச்சு. எவ்வளோ என்னங்க வேணும் பாருங்கள். என்ன வியூ. ஒரு 40-45 கிலோமீட்டர் தாண்டி வரோன்னா இந்த ஒரு வியூ காண்டி தாங்க. நல்லா இருக்கும். நல்லா பீச் நல்லாவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சோர் டெம்பிளில் இருக்கேன், மகாபலிபுரமில். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Until that, take care from Arun.